அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை அணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்துக்கொண்டு பயன்படுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் அருமையான நாள். உங்களுக்கு ஒரு பெருமையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் மதிப்பு மரியாதையும் உயர்த்தக்கூடிய நாள், அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமையில் இருக்கும். விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் உங்கள் புத்தி கூர்மை பழிச்சிடும் நாள். மற்றவங்க உங்களுடைய செயல்திறனை பார்த்து ஆச்சரியமடைவாங்க. மிகவும் சிறப்பான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சுமாராக கூட இல்லை, அதிகம் கீழே மனவேதனையும் பண விரயமும் ஒரு ஏமாற்றம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து செய்யுங்க. செலவு பண்ணாலும் சுபவிரகமாக செலவு பண்ணுங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த விழிப்புணர்வோடு இருந்து இந்த நாளை உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். சிம்மராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். வருந்தத்தக்க சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாள். செய்திகள் கேட்கக்கூடிய நாள். மோதல் போக்கு வரக்கூடிய நாள். அதனால் எச்சரிக்கையோடு இந்த நாளை எனக்கு செலவு பண்ணணும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி அமைதி காத்தி நிதானமாக செலவு பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். துலா ராசியை பொறுத்த மட்டும் பண வரையும் பொருள் வரையும் இல்லை. ஆனால் உடல் சோர்வு, உடல் ஒரு அடித்து பட்டாப்புல இருப்பது, ஒரு சலிப்புத்தன்மை, கழிப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். இந்த நாள் உங்களுக்கு பண வரையும் அலைச்சல் சிரமம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் விழிப்புணர்வோடு இது உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள். மகிழ்ச்சிரம் நாள். உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். சிறப்பான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி நிதானமாக இந்த நாளை செயல்படுத்துங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கும்பராசியை பொறுத்த மட்டும் ஒரு பயம், ஒரு அச்சம், அடுத்தனுடைய உதவி இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் மிக கவனமாக இருந்து உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. வண்டி வாங்கி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மீன ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இன்று அதிகம். இறையொரு நாள் அது பரிபூர்ணமாக நடக்கும். சிறப்பான நாள். மகிழ்ச்சியான நாள் மீன ராசிக்காரர்களுக்கு. இப்போ இந்த தனுசு ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாங்கி செல்லக்குள்ள கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.